நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா எத்தனையோ நாள் சண்டை போட்டுட்டு ஒரே ரூம்ல படுத்திருக்கோம். அதை விட இது பெட்டர். நல்ல ஃப்ரெண்ட்ஸா நிம்மதியா மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரே ரூம்ல படுத்துக்கலாம். சரி, உனக்கு வேண்டானா பரவாயில்ல. அப்படி இல்லை, அவங்கெல்லாம் ஏதாவது பேசுவாங்க. என்ன தப்பா பேசுவாங்களா? ஏன் நீ வெளியே படுத்திருந்தப்போ தப்பா பேசலையா? பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. நீ தானே சொன்ன அவங்கள பத்திலாம் யோசிக்காதன்னு. அப்புறம் நீயே யோசிக்கிற. சரி சரி, நீ மேலே படுத்துக்க, நான் இங்கனே விரிச்சு படுத்துக்கிறேன். தலகணி அங்கிட்டு இருக்கு, நீ படுத்துக்க ஜென்னி. Come on. Come on. என்ன அருண், இந்த மாதிரி எடுத்து கூட்டு வந்து என்ன பேச போறான்னு பார்க்குறியா? நடந்த விஷயத்தில் உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. யூ நோ சம்திங், யூ பீன் ட்ரூத்ஃபுல் ஃபார் ஹர். பட் அவங்க வீட்டில் யாரும் உண்மையா இல்லை. குணசேகரன் என் கூட கேம் ஆட பார்த்தோம், நான் அவன் கூட கேம் ஆட பார்த்தேன். இதில் நம்ம குடும்பத்தோட மரியாதை எந்த விதத்திலையும் போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அன்னைக்கு நம்ம வீட்டில் நான் இல்லாதப்போ அவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா அருண், நீ வேண்டான ஒரு முடிவு எடுத்த பாத்தியா? இட் கேவ் மீ ஹாப்பினஸ். அதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கியா? ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன். ஜஸ்ட் பி ஷூர் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னேன். அப்புறம் அண்ணி கேட்டதும் நான் அவளை லவ் பண்றேன்னு சொன்னேன். இப்போ அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, மரியாதை குறைவு ஆயிடுமோங்கிற போது அந்த பொண்ணை வேணாங்கிற. உன்னோட ஸ்டாண்ட் என்ன? அண்ணா, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணது உண்மைதான்.
ஆனால் என்னைக்கு அதால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வருதுன்னு தெரிஞ்சதோ அந்த லவ் எனக்கு அந்த அளவுக்கு பெருசு இல்லைண்ணே. குட், எனக்கு சந்தோஷம்தான். அருண் அருண், இந்த விஷயத்தில் நானும் ரொம்ப அவசரப்பட்டு கேம் ஆடிட்டேனோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. பட் த ரீசன் இஸ் குணசேகரன். அவன் மேலே இருந்த கோவம். ஆனால் அந்த குணசேகரன் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். யூனோ, ஐ ஹேட் ஒன்லி ஒன் டவுட். உனக்கு இன்னும் அந்த எண்ணம் இருக்கா அப்படிங்கிறது தான். இப்போ சொல்லு, do you still have something in your mind? இல்லைண்ணே, 10% இல்லை. இன்னொரு விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம எதிரிலே இருக்கும் போது நம்ம நிலை தடுமாறிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டா நம்ம ஃபியூச்சர், நம்ம லைஃப் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். யூ நோ சம்திங், நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ யூஎஸ்ல இருந்திருக்கலாம், உன் பிஸ்னஸ் அங்கேயே தொடங்கியிருக்கலாம். இந்த ஊருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ யூஎஸ்கே போயிடு. அண்ணே, என்னென்ன சொல்கிறீங்க? உடனே வா. ஆமா அருண், இந்த லைஃப்லாம் உனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமெரிக்காவில் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் யூஆர் ஃபார் இட். நீ போய் அதை லீட் பண்ணு. இப்போ நான் நினைச்சா கூட அங்கே வர முடியாது. இங்க இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாமே வேற. அண்ணன் அந்த அளவுக்கு இறங்கி டீல் பண்ண மாட்டாரு. அதனால நான் அவருக்காக இங்க இருந்தே ஆகணும். ஐ ஹாவ் டு பி ஹியர். ஆனா என் தம்பி அமெரிக்காவுக்கு போய் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷப்படுவேன். உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ சொல்லு, நான் இங்க இருந்தே பண்றேன். சீக்கிரம் கிளம்பிட்டு வரோம். இன்ஃபேக்ட் யூ கேன் கோ டு பாம்பே. அங்க நம்மளோட மெட்டல் ஃபேக்டரி இருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இரு. ஒரு 1 வீக்ல உன்னோட டிராவலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நீ அங்கிருந்து யூஎஸ் கிளம்பிடு. ப்ளீஸ் டோன்ட் பி ஹியர் அண்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். என்ன யோசிக்கிற அருண்? இல்லை, யோசிக்கலாம் இல்லை. நான் கிளம்புறேண்ணே. ஆர் யூ ஷூர்? வெரி ஷூர். ஓகே, அப்படியே இரு. வேறு மாதிரி யோசிக்காத. யூ காட் இட்? சரி அருண், நீ உடனே கிளம்பு. புரியுதா? உன் நல்லதுக்காக தான் நான் எல்லாமே சொல்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, இனிமே இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒன்று அனுமதிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. Hope you understand. Come, let's go from here. போலாமா? நீ பெரிய ஆளா வரணும் அருண். சரிண்ணே. Have a wonderful life. Everything is going to be fine. அண்ணே, அண்ணே, டீ போடுற நேரம் கரெக்டாக வந்துட்டாங்கல்ல சொன்னாக்காவும் கேங்கும். அண்ணே, மச்சான், அண்ணே, அண்ணே, இருக்கியலா? மச்சான். ஆமாக்கா, இந்த மனுஷன் நிஜமாவே பெரிய மனுஷன் தானா? மலேசியா ரிட்டன் தானா? மலேசியாவில் ரப்பர் தோட்டத்தில் மரம் ஏறிட்டு இருந்தாரா? ஏன் இந்த பொம்பளை சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்காரு? அதுவும் நம்ம வீட்டில் இருக்க மனுஷனை பார்த்தா ஆமா மச்சான், ஆமா மச்சாங்கிறாரு. ஐயோ, அப்படித்தான் இருக்கு. இமேஜின் பண்ணி சிரிக்கிறீங்களாக்கும்? அவியல இல்லடி ஒண்ணு. ஏன் ஓம் புருஷன் அப்படி நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி ஓட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். சேம் பிஞ்ச். ஏண்டி? இல்லக்கா, ஞான மாமா அந்த மாதிரி உங்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு வலிக்கிற வரைய கிள்ளுவ வலிக்குது தெரியுமா? எனக்கும் தான்க்கா நிறைய விஷயம் வலிக்குது. பார்த்தவடி டிராமா குயின்டி நீ. வர வர ஓவரா தான் போய்க்கிருக்க.
என்ன விடுங்கக்கா, நான் என்ன டிராமா குயின்? ஒருத்தர் இறங்கி வருவாரு ராஜபாட்டை, கூத்து கட்டி ஆடுவாரு பாருங்க, அசந்து போற மாதிரி ஆடுவாரு பாருங்களேன். மாமா மச்சான். வாங்க வாங்க வாங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மச்சான். என்ன திடீர்னு என்ன விஷயம்? என்னண்ணே கல்யாணம் நெருங்கிருச்சு, நாங்கெல்லாம் வந்து போக இருந்தா தானே நல்லா இருக்கும். இப்படி வந்தது ஒரு விதமா என்ன விஷயம்னு கேக்குறீங்களே? ஏமா நானும் அதை தாம்மா கேட்குறேன். கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் சும்மா சும்மா இங்கே வந்துட்டு இருக்கேன்னு கேட்குறேன். மாமா என் 50 kg தாஜ்மஹாலுக்கு இன்னைக்கு தாலி எடுக்கிறதுக்கு நல்ல நாளாம். காலையில காலாண்டை கிழிச்சதும் அம்மா கையோட இங்க கூட்டியாந்துட்டா. காப்பி அது டீ கரெக்டா போட்டு வச்சிருக்கோம்ல, கேப்பாக எடு, நாமளே கொண்டு மூக்குல போய் வெட்ட கொடுத்துருவோம். மாதிரி. அக்காஸ் எல்லாம் ரெடியாகி கிளம்ப சொல்லுங்க, என் தங்கத்துக்கு தாலி எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியா? நாள் நல்லா இருக்கா? சரி ஏம்மா. வாம்மா. வணக்கம் அத்தை. ஹாய் டார்லிங். ஏம்மா சம்மந்தி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, வான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? முறைன்னு ஒன்று இருக்கா இல்லையாம்மா? வாங்க. நடுக்கா நீங்க. நன்றிம்மா. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமா? ஆச்சு. ஐயே என்ன இது? நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம், இப்படி அவசரம் மாட்ட தும்புற. ஏம்மா நந்தினி தும்னா நல்ல சகுனம்மா, எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்தியா, சொல்லாமே காப்பி வந்திருக்குவாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மாமா சம்மந்தி வீட்டுக்காரங்க முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன நந்தினி, இந்த கல்யாணத்தில் என்னை விட உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆர்வம்லாம் இல்ல மாமா, என் வேலை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. வாடா மாப்ள, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாமா. சரி வாங்க உட்காருங்க, ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும். சரி ஏம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான், எல்லாரும் வந்திருக்காங்க, போய் நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோமா? உன் விருப்பப்படியே செய்ப்பா. உன் விருப்பப்படி செய்யா? என்னம்மா நேற்று இருந்து உன் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு டைப்பாக இருக்கு. என்ன கேட்டாலும் பார்த்து சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ உன் விருப்பப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒதுங்குற. என்னாச்சு? ஆதிரையும் எஸ்கேஆர் தம்பி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்களா? என்ன கேட்டாலும் பார்த்து சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ உன் விருப்பப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒதுங்குற. என்னாச்சு? ஆதிரையும் எஸ்கேஆர் தம்பி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்களா? எம்மா அதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாருமா. என்னம்மா நீ? சரி ஈஸ்வரி, நீயும் கூட போயிட்டு வந்துறியா? சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வந்துடு. நந்தினி, நானும் போகணும், அவ்வளவுதானே. நான் போறேன். இப்படியே போவா இல்ல புடவை மாத்திட்டு போவா? நடு நக்கலா? இல்லீங்க, நிஜமா தான் கேக்குறேன். இதே புடவையோட இப்படியே கிளம்பவா இல்ல புடவை மாத்திக்கவா? என்ன கலர்ல கட்டணும்? செயின் இன்னொன்னு போடணுமா வேணாமா? தோடு இது ஓகேவா? நேர்வகுடு எடுக்கணுமா இல்ல இந்த ஸ்டைல் ஏதாவது? கொன்னு போட்டுருவேன். அப்புறம் ஒரேடியா போக வேண்டியதா இருக்கும். என்ன நக்கல் பண்ணிட்டு தெரியுறியா? இல்லீங்க, நேத்து தானே மாமா சொன்னாரு அவ விஷயத்துல எதுவா இருந்தாலும் அவருதான் ஃபைனல் டிசிஷன். இப்ப வந்துட்டு நான் கோணவகடி எடுத்துட்டு போய் அதனாலதான் கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு என்ன கை காட்டக்கூடாது. எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க, நான் அதுபடி செஞ்சுக்கிறேன். ஏய் நிறுத்துமா, போதும். ஏற்கனவே உச்சி வெயில் மண்டை பழகுது, நீ வேற கடுப்ப கலப்பாத. கிளம்புற வழியை பாரு. சரிங்க மாமா, அப்ப இதே வகுடோட புடவை மட்டும் மாத்திக்கிட்டு வந்துடுறேன்க்கா. ஆமா, ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை இறக்கி வச்சுட்டு போகவா இல்ல ஆமா, நீ அப்படியே அப்படியே சமைச்சு கிழிச்சிருவேன். போதும் போடி. புடிங்கக்கா. சரி ஞானா, ஓ முன்னாடி போக சொல்லுப்பா.
ஏய் ஓன்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், ரேணுகாவையும் போக சொல்ற. ஓ சரிப்பா, நான் செத்த நேரம் சாஞ்சிக்கிறேன். சரிம்மா, நீ போய் படு. ஆமா அண்ணே, என்ன சம்பந்தி முகமே சரியில்லையே? அது அக்னி நட்சத்திரமா, வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, போ சரியாயிரும். ஆ, சரி நீங்க உட்காருங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்க சம்பந்தி, அதில் உட்காருமா. உட்காருங்க. வீட்லயே எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டோம் மச்சான், சாப்பிட்டோம். சரி சரி. ஆமா, வரும்போது சாப்பிட்டு வந்துடுறது எப்பயுமே நல்லது. என்ன அருண், உனக்கு ஒன்றும் கவலை இல்லையே? ஆ அதெல்லாம் இல்லைண்ணே. இனிமேல் நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உன் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்புறம் இனிமேல் இந்த ஊரை மறந்துடு, மற்ற மனுஷங்களை மறந்துடு. ஜஸ்ட் கீப் யுவர் ஆம்பிஷன் இன் யுவர் மைண்ட். லைஃப்பில் நீ பெரிய லெவலுக்கு வருவ. நீ பாம்பே போனதும் மிஸ்டர் கிஷோர்னு ஒருத்தர் வந்து உன்னை ரிசீவ் பண்ணுவார். He will take care of you and your needs. நீ எதை பற்றி யோசிக்காத. Just think about your job. ஓகே. அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு உன் வேலையை மட்டும் பார்க்காத. முடிஞ்சா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணு. உன் லெவலுக்கு இங்கே மதுரையில் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறந்துடு, எதுவுமே மனசில் வச்சுக்காத. எல்லாத்தையும் ஏர்போர்ட்டோட விட்டுரு. புரியுதா? ஹாவ் அ சேஃப் ஜேர்னி, ஹாப்பி ஜேர்னி. அவங்க கார் தானே அது? என்ன ஜனனி, அம்பட்டு நம்பிக்கையா சொன்ன? அருண் கிளம்பி போயிருவான் போல் இருக்கே. நம்ம எதுக்கு இங்க வெயிட் பண்றோன்னு எனக்கு ஒன்றும் விளங்கல. அருண் ஊருக்கு போமாட்டான் சக்தி. எப்படி ஜனனி சொல்ற? நீ அண்ணிங்களோட போய் பேசினப்ப அரசு வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்ன. அப்புறம் நீ தனியா போய் பேசினப்ப அவன் பிடி கொடுத்து கூட பேசலன்னு சொன்ன. அப்புறம் அவனும் எதுவும் பேசல, நீயும் எதுவும் சொல்லல. தாரு, அவன் அண்ணனோட ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். எப்படி போக மாட்டான்னு சொல்ற? சக்தி கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் நிச்சயமா ஊருக்கு போமாட்டான். நான் சொல்றத கேளு. எனக்கு நம்பிக்கை இல்லை ஜனனி, சுத்தமா நம்பிக்கை இல்லை. சக்தி, மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு அவங்களுக்கு முன்னாடி நம்மளால யோசிக்க முடியும். இப்ப அருண் கன்ஃபியூஷன்ல இருக்கான். அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு. ஆதிரே கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனத அவ காதல்னு எடுத்துக்கிட்டு அவ வீட்டுல சொன்னப்போ தன்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஏத்துக்கிட்டான். சரி, அவளுக்காக தானே ஏத்துக்கிட்டான். போக போக இது உடஞ்சிரும்னு நினைச்சா. ஆனா ஆதிரே எப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலோ அதுல இருந்தே அவன்கிட்ட பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு. அவன் மேல அவனுக்கு அன்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அத அவனே சொன்னான். இப்ப கூட அவன் மனசுல ஆதிரே மேல லவ் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவன் அண்ணனுங்க மேல இருக்கிற மரியாதை, ஃபேமிலி பேர் என்ன ஆகுங்கிற குழப்பம். இதனாலதான் தயங்குறான். அதே தயக்கத்தோட போயிட்டான்னா? இல்ல சக்தி, போக மாட்டான். என்னது பாரு. சாரி ஜனனி, நீங்க என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன். நீங்க சொன்னதுல நியாயம் இருக்கு. நான் ஆதிரை உண்மையா லவ் பண்றேன். ஆனா அதுக்காக இப்போ நான் என்ன செய்யறது தெரியலங்க. ஐ ஃபீல் வெரி வெரி கில்ட்டி. சாரி. இது நேத்து மிட்நைட் அனுப்பின மெசேஜ். அவன் தான் சாரி சாரிங்கிறானே. ஒருவேளை கிளம்பி போறதுக்கு தான் சாரின்னு சொல்றானோ என்னமோ. அதை நம்பிட்டு நம்ம எப்படி இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஜனனி, அங்க எல்லாரும் கடைக்கு வந்துருவாங்க ஜனனி. அருண் ஒத்துக்கிட்டு வந்துருவாங்கிற நம்பிக்கையில தான் நீ ஆதிரை கிட்ட அண்ணன் பேச்சை கேட்குற மாதிரி கேளுன்னு மாத்தி சொன்ன. அவளும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் பாட்டுக்கு வராம போயிட்டானா என்ன பண்றது? பாசிட்டிவ் திங்கிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ் சக்தி.
பாசிட்டிவா நினைப்போம். அப்படியே நடக்கும்.